சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தரவு கட்டமைப்பில் போலி தகவல்களை உள்ளீடு செய்த சம்பவத்தில் போலீசார் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் ரொசல் அபேகுணவர்தன சட்டத்தரணியூடாக மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் ஆஜரானார். அதன்போது கைது செய்யப்பட்ட அவர் மத்துகம நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜீப் வண்டி ஒன்றை செலுத்தும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகவின் மகன் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த வாகனம் ரொசல் அபேகுணவர்தன மற்றும் அவரது கணவரிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரான ரொசல் அபேகுணவர்தன மத்துகம நீதவான் அசங்கா ஹெட்டியவெத்த முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வழக்கு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர் உள்ளிட்ட 3 பேரை சகல குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன ககவத்தை அரசியல் கட்சி கூட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு சாந்த தொடங்கொட என்பவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பிரேமலால் ஜெயசேகரவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பு உரிய மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 3 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது.